வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பிடிபிஆர்டி அப்பாயின்மெண்ட் அப்டேட் பத்தின சில விஷயங்களை தான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நிறைய கமெண்ட்ல கேட்குற டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸை மேக்ஸிமம் கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது சார்ந்த சில விஷயங்கள், அதே மாதிரி ரெண்டு சப்ஸ்கிரைபர் முக்கியமான சில விஷயங்களை வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின வீடியோ தான் இது. ஸோ பிடிபிஆர்டி அதாவது பட்டதாரி ஆசிரியர்களான இறுதி தெரிவு பட்டியல் வந்து வெளிவந்து கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. தமிழ் மட்டும் இன்னும் வெளி வரல. அதுக்கான நிறைய கொஸ்டின்ஸும் அதுக்கான நிறைய குழப்பங்களும் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இதுல 23/8/2024 இதுல வந்து முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஎன் டெட் பத்தின நிறைய விஷயங்கள் நம்மளோட சேனல்ல ரொம்ப ஆத்தென்டிக்கா ரொம்ப கிளியர் கட்டா கொடுத்துட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் அண்ட் எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜிக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. டிஎன் டெட் 2024க்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ற போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு இது வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிற வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 410 டீச்சர்ஸ் கேஸ் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த அப்படி ஒரு நேம் இருக்கு. ஸோ அகெயின்ஸ்ட் த ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் GO 149, அது ஒரு TRB ஹெல்ப்லைன் ரிப்ளை. ஸோ ஈக்குவலண்ட் கேஸ் டீட்டெயில்ஸ் இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த 410 பேர் வந்து 2013 சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போயிட்டு வந்து, ஆனா அது பணி கிடைக்காம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல 410 பேர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு ஃபேவரா டைரக்ஷன், கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த டைரக்ஷனுக்கு எதிராக இன்னும் எந்த அப்பீலும் போகல கவர்மெண்ட். அதே நேரத்துல இன்னும் பணி நியமனம் சார்ந்து எந்த ஒரு தகவலும் வெளி வரல. இந்த ஒரு முக்கியமான விஷயத்துல என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் நீடிக்கிறது. 410 பேருக்கு மட்டும் பணி வழங்க முடியுமா, இல்லை இன்னும் 2013 மீதி இருக்கிற டீச்சர்ஸ் என்ன மாதிரியான கேட்டகரியில இருக்காங்க, இல்லை அதுக்கு அடுத்த டீச்சர்ஸ் வந்து இன்னும் எப்படி எந்த மாதிரியான வகைப்பாடு, அதாவது 2013, 17, 14, அதுக்கப்புறம் 20, 24 இந்த மாதிரி நிறைய நடந்த டெட்ல வந்து 2013 எழுதி பாஸ் பண்ணி CV போயிட்டு வந்து எத்தனை பேர் வெளியில இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இப்போ அப்படி அந்த விவரம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 410 பேருக்கும் பணி வழங்கிதான் ஆகணும் அப்படிங்கிற டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. காலி பணியிடம் இல்ல வந்து அடுத்த தடவை வழங்குறோம் அப்படி எந்த இதுவும் கொடுக்க கூடாது, எந்த எக்ஸ்கியூஸும் கேட்க கூடாதுங்கிறது கவர்மெண்டோட டைரக்ஷனா இருக்கு. அப்ப என்ன அடுத்த கட்ட நகர்வு, இதனால UGTRB லேட் ஆகுதா, அதுதான் டிலே ஆகுதா அப்படிங்கிறதா. ஏன்னா தற்போது நடைமுறையில உள்ள அரசாணை நியமன தேர்வு அப்படிங்கிற அரசாணை GO 149க்கு கீழே தான் நம்ம UGTRB கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்கோம். அவங்க வந்து எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாக மாட்டாங்க. ஆனா டிலே ஆகுது, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 410 டீச்சர்ஸோ இல்லை இதுல நிறைய பேர் வந்துட்டாலோ நம்மளோட பணி நியமனம் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நியமன தேர்வு அப்படிங்கிறது தற்போது நடைமுறையில உள்ள ஒரு தேர்வு முறை. அதுல செலக்ட் ஆயிருக்கிறவங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கான ரைட்ஸ் வந்து கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் 149 GO வந்து 149க்கு எதிராக, அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸா இருக்கட்டும், UGTRB ஆஸ்பிரன்ஸா இருக்கட்டும், 2013 CVக்கு போயிட்டு வந்தவங்களுக்கான முன்னுரிமை கேட்டு நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு லேட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெசேஜ் லாங் நோட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு ஒரு ஜஸ்ட் ஷேரிங் ஆஃப் மெசேஜ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா TRB ஹெல்ப்லைன்ல கேட்கும்போது அந்த மாதிரியான எந்த ஒரு தகவலும் இல்லை, ப்ராசஸ்ல இருக்கு, தமிழ் வந்து ப்ராசஸ்ல இருக்கு, சீக்கிரமே வெளியில வந்துடும், அப்டேட்டா இருங்க அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. ஈக்குவலண்ட் கேஸ் டீடைல். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலிட் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். லிட்ரேச்சர் வந்து ஈக்குவலண்ட் டு BA தமிழ் அப்படிங்கிறது சில யூனிவர்சிட்டிஸ் வாங்கியிருக்காங்க. சில யூனிவர்சிட்டிஸ் இப்ப 24/7 ஒண்ணு 14/8 ஒண்ணு வந்திருக்கு வெளியில. இன்னும் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அந்த ஈக்குவலண்ட் சர்டிபிகேட் வந்து கிடைக்கல
ஈக்குவலன்ட் டிகிரின்னு சொல்லி நமக்கு ஜிஓ போடணும். அது இன்னும் கிடைக்காததுனால அவங்க வந்துட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க மேடம் அப்படிங்கிறதும் ஒரு சப்ஸ்கிரைபரோட லாங் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால கூட இது வந்து டிலே ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஷேரிங். ஸோ ஈக்குவலன்ட் கேஸ் டீடைல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா பிலிட் ஈக்குவலன்ட் டு பிஏ தமிழ். ஸோ நமக்கு ஜிஓலே பார்த்தீங்கன்னா சில யூனிவர்சிட்டியோட பிஏ தமிழ் வந்து பிலிட் வந்து பிஏ தமிழுக்கு ஈக்குவல், சில இதுக்கு நாட் ஈக்குவலன்ட்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில படிச்சு எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். ஸோ இதுதான் நம்மளோட பிடிபிஆர்டி அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து லேட் ஆகிறதுக்கான காரணமே தவிர நம்ம இதுல வந்து வராதோ இல்லை எந்த விதமான குழப்பமும் இது பண்ண வேண்டாம். இந்த ஈக்குவலன்ட் சர்டிபிகேட் கிடைக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்றதா இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கான டைரக்ஷன் வந்து அப்படி இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்துல இது ஈக்குவலன்ட் டிகிரி வந்துருச்சு அப்படின்னா இல்லைன்றது முடிவாயிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிடும். தமிழ் லிஸ்ட் வெளியில வந்துருச்சு அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வந்து பணி நியமன கலந்தாய்வுக்கான தேதி அறிவிக்கப்படும். அதனால யாரும் பயப்பட வேண்டியது இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நம்மளோட சேனல் கீழே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் கிளாரிஃபை பண்ணுவோம். நம்மளோட நண்பர்களும் கிளாரிஃபை பண்றாங்க. ஸோ பிடிபிஆர்டி யூஜிடிஆர்பி அதாவது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமன தேர்வுல தேர்ச்சி பெற்று பணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டீச்சர்ஸ்க்கு எந்தவித பயமும் இல்லாம கண்டிப்பா ஒரு நல்ல மனநிலையில இருங்க. கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் வந்து சீக்கிரமே வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.